ஞானானந்தமயம் தேவம் நர்மல ஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் பாஸ்வகே. நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 2/9/2024 8/9/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேயானால் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியன் புதன், கன்னியில் சுக்கிரன் கேது, கும்பத்தில் சனி வக்ரகதியில், மீனத்தில் ராகு. சந்திர பகவான் இந்த வாரத்தில் சிம்ம ராசி மக நட்சத்திரத்திலிருந்து துலா ராசி விசாக நட்சத்திரம் வரலும் போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் ஏற்றமான நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா 3ஆம் தேதி அன்னைக்கு 3/9/2024 அன்னைக்கு அமாவாசை, பித்ருக்களுக்காக கொடுக்கப்பட்ட தினம். அதனால் பித்ருக்கள், அதாவது தாய் தகப்பனார் இல்லாதவாளுக்கு கண்டிப்பாக அன்றைக்கி பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது ரொம்பவும் நல்லது. இதன் மூலியமாக குலம் நல்லபடியாக விருத்தியாகவும் வளரவும் வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த வாரத்தில் மிகப்பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்ல போனோம்னால் விநாயக சதுர்த்தி, அதாவது வளர்பிறை ஆவணி மாதம் அமாவாசையிலிருந்து வளர்பிறை சதுர்த்தியை விநாயக சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். கேட்ட வரமெல்லாம் அளிக்கக்கூடிய சதுர்த்தி. ஏன்னா வளர்பிறையில் வர்றதுனால வளர்பிறை சதுர்த்தின்றதுனால பெரிய ஏற்றம். விநாயக சதுர்த்தி அஸ்த நட்சத்திரத்தில் வரும். நார்மலி விநாயகர் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்ததாகவும் அஸ்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய சதுர்த்தி தினத்தை விநாயக சதுர்த்தின்னு கொண்டாடுறோம். இது தமிழ்நாட்டில் பாலகங்காதர திலகர் இந்தியாவை ஒருங்கிணைக்கிறதுக்குன்னு இந்தியா மொத்தமே கொண்டு வந்தார். அதன் மூலியமாக இந்தியாவினுடைய ஒருங்கிணைப்பு, அதாவது ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடும் தன்மை, இது எல்லாத்தையும் ஊட்டக்கூடிய வகையில் இந்த விநாயக சதுர்த்தி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயமாக கொண்டாடப்படுகின்றது. கண்டினியூஸாக இது கொண்டாடப்படும். இதில் பார்த்தாலேனால் இந்த வெஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது மகாராஷ்டிரா, இதெல்லாம் ரொம்பவுமே விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். அதாவது அந்த விநாயகர் பூஜையை ஆரம்பித்ததுலேருந்து அவரை கொண்டு போய் இதில் கரைக்கிற வரலும், கடலில் கரைக்கிற வரலும் கிட்டத்தட்ட அந்த சண்டே அன்றைக்கெல்லாம் பார்த்தோன்னா என்டையர் மரைன் டிரைவ் எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கும். எங்கேயுமே வண்டி கிண்டி எதுவும் போகாது. பல லட்சம் பீப்புள் விநாயகரை இது பண்ணிட்டு போவாள். ஸோ பெரிய ஏற்றமான விஷயம். இந்தியாவில் ஒரு பெரிய ஏற்றம் விநாயகர் சதுர்த்தி. அது தவிர ஆவணி மாதத்தில் முதல் பண்டிகைன்னே சொல்லலாம். அதாவது இப்போ ப்ரீவியஸ் மந்த் பார்த்தோன்னா ஆடி மாதம், அப்போ கடவுளுக்குன்னு கொடுக்கப்பட்ட பண்டிகை மட்டும்தான் இருக்கும். அதாவது வீட்டு விசேஷங்கள்ன்றது எதுவுமே கிடையாது. அதனால் ஆவணி மாதத்தில் வீட்டு விசேஷங்கள் ஆரம்பம். அதுவும் விநாயகருக்கு முதல் பூஜை போட்டு ஆரம்பிக்கிற மாதிரி வச்சுட்டு எல்லாருக்குமே போய் விநாயகரை போய் சேவிச்சுட்டு வர்றது, அவருக்கு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றம். இந்த வாரம் பார்த்தாலேனால் இந்த விநாயகர் சதுர்த்தி, அதாவது சதுர்த்திக்கு அப்புறம் அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எல்லா விதமான வளர்வரையில் வர்றதுனால எதை வேண்டினாலும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதனால் எல்லாத்தையும் நல்லபடியாக வேண்டி எல்லாம் நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. இந்த வாரத்தில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி 7ஆம் தேதி அன்றைக்கி வருது. 7/9/2024 அன்றைக்கி வருது. 7ஆம் தேதி அன்றைக்கி. இந்த வாரம் உபாகர்மா, அதாவது சாமவேத உபாகர்மா வருது. உபாகர்மா வருது. சாமவேதத்தினுடைய அந்த வேத ஆரம்பம் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது, வேத அத்தியன ஆரம்ப நாள், சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆரம்ப நாள். பூனல் மாற்றிப்பா அன்றைக்கி சாமவேதக்காரெல்லாம். இந்த வாரத்தில் 8/9/2024 அன்றைக்கி ரிஷி பஞ்சமி. அதை தவிர மகாலட்சுமியினுடைய விரதம் அன்றைக்கி இருக்கிறது விசேஷம். ரிஷி பஞ்சமி அன்றைக்கி பெரிய ஏற்றம் பிடிக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுறது. இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் இதுதான். ஏன்னா பெரிய விசேஷம் சொல்லக்கூடியது ஆவணி அமாவாசை, சாமவேதக்காரர்களுக்கு கூட வரக்கூடிய இது, அதாவது உபாகர்மா. அதற்கு பிறகு விநாயகர் சதுர்த்தி. இந்த 3மே வருது. இந்த வாரம் பெரிய ஏற்றமான வாரமாகவே இருக்க போகிறது. இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோம்னா மகரம், கும்பம், மீனம், இந்த 3 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திரன் மதிகாரகன். அவர் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக
மனக்லேசம் ஏற்படும், தவறான முடிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் முடிஞ்ச வரலும் அந்த காலகட்டத்தில், சந்திராஷ்டம காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முயற்சியோ புதிய முடிவோ, வெளிநாடு சுற்றுப்பயணம் போகிறது, அதாவது சுற்றுப்பயணம் வெளிநாட்டுக்கு ஏதாவது வேலை நிமித்தமாக அந்த மாதிரியான விஷயங்கள் போகிறது, இது எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, சந்திராஷ்டமத்துக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு 1/2 டம்ளர் பசும்பால் வாங்கி இந்த வாட்டி பிள்ளையார் கோவிலில் கொடுத்துட்டு போங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் தடைகள் நீங்கி நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். சரி, இப்போது இந்த வாரம், அதாவது 2/9/2024 8/9/2024 வரணும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றது மேஷம் முதல் மீனம் வரைன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் ஒரு சந்தி இருக்கான்றதை பார்த்து, அதாவது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எங்கிட்ட வர்ற பார்த்தாலேனால் ஒரு 40 வயசு 45 வயசில் இருக்கிற வாழ்க்கை எல்லாமே என்ன நட்சத்திரம், எந்த லக்னம், எந்த ராசி அப்படின்றதே அவளுக்கு தெரியாமல் ஒன்றும் ப்ரீவியஸ் ராசியோ இல்லை அடுத்த ராசிக்கோ அவள் பூஜை பண்ணிட்டு இருப்பாள். அதாவது விசாக நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் துலாத்துலேயும் வரும், விருச்சிகத்துலேயும் வரும். அதனால் எந்த பாதத்தில் இருக்குது அப்படின்றத நட்சத்திர சந்தி இருக்கா, ராசி சந்தி இருக்கா, பாத சந்திகள் என்ன இருக்குது, லக்ன சந்தி என்ன இருக்குன்றதை பார்த்து அதற்கேற்றா போல் அவளுடைய தசாபுக்திக்கு ஏற்றா போல் பலன்களும், இன்றைய கோல்சார வகையில் என்ன பலன்களும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதற்குண்டான எளிய பரிகாரம். ஏற்கனவே நான் செலவில்லா பரிகாரம் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கேன். ஒரு 20 மினிட்ஸ் வீடியோ பாருங்கள். அது ஒரு நல்ல ஏற்றத்தையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் கொடுக்கும். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 2/9/2024 8/9/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன்னு பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்ன அப்படின்னா, 7ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்துல இருக்கார். அதாவது நீங்கள் விரும்பிய எதிர்பாலினத்தவரை கண்டிப்பாக அதாவது திருமணத்திற்கு பேசக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வீட்டினுடைய சம்மதத்தோடு நடக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால உங்களுடைய தந்தையை தாண்டி நீங்கள் எதுவும் செய்ய முடியாது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால சிறிது போட்டிகளில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்காது. உங்களுடைய உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த சர்க்கரை போன்ற வியாதிகள் இருக்கிறவாளுக்கு கொஞ்சம் சர்க்கரை அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால முயற்சிகளில் சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் பின்னடைவை தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் வீட்டிற்காக கடன் ஒன்று அதிகமாக வாங்கக்கூடிய, வீடு மனை வாங்கக்கூடியதும் அதை தவிர வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதற்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 10ஆம் இடத்துல கேது பகவான் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கார். 11ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் மாற்றங்கள்லாம் நிறைய இருக்கும். அதாவது 2-3 தொழில்கள் செய்வீங்க. அப்படி செஞ்சாலும் உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்காது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனாலையும் செவ்வாய் ஒரு 7ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக உங்களுடைய எதிர்பாலினத்தோர் மூலியமாக சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கொஞ்சம் ஜாகிரதையாக பொறுமையாக இருக்கிறது நல்லது. நீங்கள் வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 2/9/2024 8/9/2024 வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் தேதி இரவு 10:10 மணி வரலும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடத்துல சந்திரன், சூரியன் மற்றும் புத பகவானோடு சேர்ந்திருக்கிற சப்தமாதிபதியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் 7, 8, 9, 10 இந்த 4 இடத்தினுடைய கிரகங்களும் இருக்கிறதுனால பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர இந்த ஆசிரியர்கள், ப்ரொஃபஸர்ஸு இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அக்கௌண்டிங் ஜாபில் இருக்கிற வாழ்க்கை, அக்கௌண்டிங் ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிற வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம்.
கல்வித்துறையில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம். அதை தவிர இந்த ஆலயம் வழியாக, அதாவது கோவில்களுக்கு திருப்பணிகள் செய்கிறவாளுக்கு, கோவில்களில் இருக்கிறவாளுக்கு, கோவில்களில் வேலை செய்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 10ஆம் இடத்துல சந்திர பகவான் அதாவது 4ஆம் தேதி இரவு 10 மணியிலிருந்து 6ஆம் தேதி 4ஆம் தேதி காலை 10 மணியிலிருந்து 6ஆம் தேதி இரவு 10 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் 3 கிரகங்கள் இருக்கிறது 10ஆம் இடத்துல. சுக்கிரன், கேது மற்றும் சந்திரன் 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தொழிலுக்காக. அதை தவிர வெளிநாட்டிலிருந்து திடீர் இன்வெஸ்ட்மெண்ட் வரும். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாக திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ஷேர் மார்க்கெட்டில் திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 11ஆம் இடத்துல போகும்பொழுது, அதாவது 6ஆம் தேதி இரவு ஒரு 10 மணி 10:30 மணியிலிருந்து 9ஆம் தேதி காலை ஒரு 10 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் 11ஆம் இடத்துல சந்திர பகவான் 8ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதால மறைந்த இடத்துலேருந்து திடீர் பணம் வரும். ஷேர் மார்க்கெட்டு, அதை தவிர விவசாய நிலம் வச்சுருக்கிறவங்க, அதை தவிர தென்னை, பனை, இந்த மாதிரியான எஸ்டேட் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர் பண வரவு, அதன் மூலியமாக அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸு, ப்ராடியூஸ் மூலியமாக திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு ஏற்றமான வாரமாக இருக்கும். இருந்தாலும் 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால புதிய கடன் வாங்குவீங்க. யார் கூடயும் போட்டி போடாதீங்க. உடல் நலத்தை ஜாகிரதையாக பார்த்துக்குங்க. இது 3 சேலியன் ஃபியூச்சர்ஸ்னு சொல்லக்கூடியது. இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் பார்த்து சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரத்தில் வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.